2 பேரும் மும்முரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சத்து மாவு வறுத்துட்டு இருக்காங்க. நான் இங்க வந்ததுக்கு வந்து இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இவங்க சோஃபா வாங்கினாங்களா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். வழக்கம் போல நான் சொல்லி சாய் ஃபர்னிச்சர் இருக்கு இல்லையா, ஸோ அங்கதான் போய் வாங்கினாங்க. ஆல்ரெடி நம்ம வீட்டுக்கு சோஃபா கட்டில் எல்லாமே அங்கே தான் வாங்குச்சு. அங்கே எப்பயுமே செலெக்ஷன் நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப ரேட் கம்மி. பொதுவாக அங்கேருந்து ஷோரூமுக்கு போயிடுச்சு அப்படின்னா 20,000 30,000 15,000 மினிமம் அதிகமாக இருக்கும். ஆனால் ஷோரூம் போகிறதுக்கு முன்னாடி அப்படியே அங்கே உற்பத்தி பண்ணுற இடத்துலேயே போய் அப்படியே போலியம்ன்ற மாதிரி அனுப்பிட்டோம்னா நமக்கு அதுக்கு வந்து ரேட்டு 15,000-20,000 பக்கம் ஒவ்வொரு ஃபர்னிச்சர்லையும் மிச்சம் பண்ணலாம். அதனால தான் இந்த டைம் நானே சாய் ஃபர்னிச்சர் போக சொன்னேன். காட்டுறேன் பாருங்கள் சோஃபாவை. அக்காவோட மாமா எல்லாருமே சேர்ந்து வந்து நிறைய திருப்பூர்ல இருக்கட்டும் கோயம்புத்தூர்ல இருக்கட்டும் நிறைய ஃபர்னிச்சர் ஷோரூம் போயிட்டு வந்தாங்க. அவங்க வந்து லேக்ஸு அந்த ரேஞ்ச்ல வந்து ரொம்ப நிறைய சோஃபா பார்த்துமே கூட ஓரளவுக்கு திருப்தி இல்லாத மாதிரியே இருந்தது. ஒரு ஃபினிஷிங்கோ ஒரு குவாலிட்டியோ சம்திங் ஏதோ கொஞ்சம் அடி வாங்குற மாதிரியே இருந்தது ஒரு சில கடைகளில் பார்க்கும்போது. அதனால அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன், சரி நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வீட்டுக்கு சோஃபா அங்கதான் வாங்கணும், இவ்வளோ வருஷம் ஆகி ரொம்பவே நல்லா இருக்கு, நம்ம அங்கேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கூட்டிட்டு போய் காட்டினா அவங்க பெஸ்டா இருக்குன்னு ஃபீல் பண்ண வேணா வாங்கட்டும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தோம். பார்த்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆர்டர் கொடுத்துட்டு வந்து கொஞ்ச நாள்லயே வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து போயிட்டாங்க. ரொம்ப திருப்தியா இருக்கு. உங்களுக்கும் சாய் ஃபர்னிச்சர்ஸோட கான்டாக்ட் நம்பர் வேணா கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. முன்னெல்லாம் சோஃபாவில் வெறும் ஃபோம் அந்த மாதிரி மெட்டீரியல் தான் வச்சுருப்பாங்க, அதனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் இது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இது வந்து பேக்கெட்டட் ஸ்ப்ரிங் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம உட்காந்தாலே அப்படியே பவுன்ஸ் பண்ணி உட்கார்ற மாதிரி எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுக்கு உள்ள சோஃபாவுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா அதுவும் ஹார்டாக இருக்காமல் ஃபோம் மாதிரி போடாமல் நம்ம பொம்மைக்குள்ளெல்லாம் வந்து ஒரு மெட்டீரியல் இருக்கும்ல ரெக்ரான், அந்த மெட்டீரியல் சாஃப்டாக போட்டிருக்காங்க. அவுட்டர் லேயரில் இருக்கிற ஃபேப்ரிக் வந்து ஹை குவாலிட்டி ஃபேப்ரிக், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் கூட. தண்ணி இருந்துச்சுன்னா அது வந்து சோஃபாக்குள்ளே இறங்கவே இறங்காது. நிறையா பேர் இந்த ரெக்ஸின் டைப் ஆஃப் சோஃபா வாங்குவீங்க, ஆனால் அதில் படுத்தா ஹீட் ஆகும். ஆனால் இந்த மாதிரி சோஃபா வாங்கும்போது எங்கே தண்ணி சிந்திருச்சுனாலோ இல்லை குழந்தைங்க ஏதாவது பண்ணிட்டாலோ அந்த இடத்துல வந்து சோஃபா ஒரு மாதிரி தெரியும். அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது, குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு ஆகாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஃபேப்ரிக் அப்படிங்காட்டி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சோஃபாவோட ரேட் வந்து 56,000. ஆனால் வந்து ஆஃபரில் வந்து 49,000 கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜும் வந்து நிறைய ஃபர்னிச்சர் உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் சரௌண்டிங் ஏரியாவில் கொண்டு வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நிறையவே வந்து ரேட் கம்மியாக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபர்னிச்சர் வாங்கலாம்னு யோசிச்சுருக்கீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஸ்ரீ சாய் ஃபர்னிச்சர் கோயம்புத்தூரில் ப்ரோசன் மால் பக்கத்தில் இருக்குது, போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா வாங்குங்க. உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. நாங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் அங்கே விசிட் பண்ணி பாருங்க. பாய். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.